இது பெய்த்துருச்சு. ஸ்கிரீன் ஸ்கிரீன் பெய்த்துருச்சு. பேசிட்டா சொல்லுங்க பாப்போம், என்ன படிச்சா பார்த்தோம். ஓ. ம். இப்பதான் வந்திக்குது. குர்ஆன் ஓதுறதுக்கு இயல்பா ஓதும் போது கண்ணெங்க வசனத்தின் இறுதியில நீட்டுதல் தொடர்பான இதுகளைத்தான் ஓதினோம். இது கண்டா இது நான் கேட்டேன், நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். இது கண்டா நீங்க சொன்னீங்க எடுத்து 4 தலைப்பு சொல்லி 3 தலைப்பு சொல்லிட்டீங்க. கடைசி கிளாஸ்ல நாங்க என்ன தலைப்பு படிச்சோம்? வசனத்தின் இறுதியில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். ஆ அது பொருள் பட அதான் கடைசியா படிச்சது அப்படியா? இல்ல, அதுக்கு பிறகுதான் நீ படிச்சுட்டு வந்த கொண்டோண்டா. நான் கேட்டேன் கடைசி கிளாஸ்ல நாங்க படிச்சது என்ன? ஒண்ணு நான் படிச்சேன் ம். இல்ல, கடைசி கிளாஸ்ல படிச்சது சப்ஜெக்ட் பார்த்துப்பீங்க, போய் ரெக்கார்டை கேட்டு பார்த்து செஞ்சுப்பீங்க. ஓ, ஓ. ஆ, படிச்சது. ஆ, ம், அந்த கண்ணும் வாயும் ஓதும் போது ஒரு இடத்துல நிக்க கூடாதுன்னு படிச்சு தந்தீங்க. அது மட்டும் தான் படிச்சீங்க அப்படியா? கண்ணும் வாயும் மோத போக்குல ஒரு இடத்துல நிக்கப்படாது. அது தலைப்பு ஒன்று இல்லையே. கடைசி தலைப்பு சொல்லுங்க பாவம். அப்போ உங்களுக்கு விஷயம் கீழே எல்லாம் விளப்புமே. வசனத்தின் நீங்க சொல்றது இறுதியில் ஒரு பாயிண்ட் சொன்னேன். வசன ஆ, ஆ, வசனத்தின் இறுதியில் நீட்டுதல் தொடர்பாக ம், நிப்பாட்டும் இடத்தில் எந்த அளவு நிப்பாட்டி ஓதுறன்றது. அது கீழே வரதான் இப்ப நீங்க சொன்னது மாதிரி கண்ணும் வாயும் ஒரு இடத்துல நிக்கப்படாது அப்படியா? ஓ, ஓ, அது நெடுக படிச்சு தந்ததுதான். நெடுக படித்தல்ல. அப்படி 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 ரெண்டு இல்ல. மூணு படிச்சு தந்தீங்க. கேட்கிறேன் ஓ. இப்ப. நீங்க சொன்னீங்களே இப்ப ஆ. இது தொடர்பான அடிப்படையில் ஓ. படிப்பிச்சேன்னு சொல்லி. ஓ. அது கீழே வார ஒன்று தான் இப்ப நீங்க சொன்னீங்க கண்ணும் வாயும் ஒரு இடத்துல நிப்பாட்டுற நிக்க கூடாது அப்படி விஷயம் ஓ. அப்படியா? ஓ. 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 அப்படி இல்லையே. தலைப்புல அப்படி ஒன்று ம். இல்லையே, பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கிறீங்க. நீட்டு தொடர்பான அடிப்படையில் என்னென்ன வரும்? நான் உங்களுக்கு இது ஒன்றை ஒன்று நீங்க சொல்ற சப்ஜெக்டை பார்த்தா ஒன்றை மூணே ஒன்று மூணு. கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தந்தீங்க. இது வரைக்கும் மூணே மூணு பெரிய தலை படிப்பிச்சாச்சு. ம். ஆ, ஓ. ஓ. 3 தலைப்பும் சொல்லுங்க பாவம், குழப்பம் இல்லாம 3 பெரிய தலைப்பு. ஒன்று. ம். ம். வசனத்தின் இறுதியில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் உண்டு. வசந்த அதுதான் கீழே தான் படிச்சு தந்தீங்க. அதுக்கு கீழே இது மத்தது. கீழே சொல்ல வேணாம். 3 பெரிய தலைப்பு படிப்பிச்சு முடிச்சுக்கிறோம். உங்களை ஓதுற லெவலுக்கு நீங்க போகணும் என்றால், ஒருவான ஓதுற ம். பாடத்துக்குள்ள போகணும் என்றால், அது 3 தொடர்பாகவும் சுருக்கமா அவங்களுக்கு இதான் தலைப்பு. இந்த தலைப்புகள் என்னென்ன படிச்சுக்கிறோம், இது தலைப்பு, இதுக்கு என்னென்ன படிச்சுக்கிறோம், இது தலைப்பு, இதுக்கு என்னென்ன படிச்சுக்கிறோம் என்று சுருக்கமா சொல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் அப்படியே அவங்களுக்கு ஓதல தேவைப்படும். அல்லது நான் பேசிட்டு ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு மூணையும் இங்க திருப்பி திருப்பி கேட்பேன், ஒவ்வொரு வசனமா கேட்பேன். அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாகும். குர்ஆனை ஒன்றை ஒன்று ஓதுறது. முந்த கூடாதுன்னு சொல்லி தந்தீங்க. வாயை விட கண் விட வாயை முந்த கூடாதுண்டு. மத்த ஒன்றை ஒன்று உம் ஓத ஆரம்பிக்க போது இப்படி நகபுது உண்டு. இப்ப ஐயாக்க நகபுதுன்ற நேரத்துக்கு உம் உம் நஸ் கண் நஸ்தாயினுக்கு போக வேணும்னு சொல்லி தந்தீங்க. நீங்க 3 சொல்லிக்கிறீங்க, இது 3 தான் படிச்சேன் அப்படியா? குர்ஆனை இல்ல, ஓதுறதுக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாம் இல்ல, இது 3 மட்டும் தான் தேவை, வேற ஒன்றும் தேவையில்ல அப்படியா? இருக்கு. நான் போன கிளாஸ்ல அவ்வளோத்தையும் ரிப்பீட் பண்ணேன் திரும்ப. கண்ணும் வாயும் ஒரே இடத்துல நிக்க கூடாதுன்னு ஓதி தந்தீங்க. இல்ல, நான் போன கிளாஸ்ல எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி தந்தேன். இது எவ்வளோத்தையும் திருப்பி கொடுக்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு ஞாபகம். ம். நீங்க சொன்ன விஷயத்துல சித்திமா, இது நீங்க சொல்ற எல்லாம் ஒரே தலைப்பு தான். குர்ஆன தடுமாத்தம் இல்லாம ஓதுறதுக்கான வழிமுறைகள், அல்லது குர்ஆன நாங்க ஏன் தடுமாற்றத்தோட குழப்பி கொண்டு ஓதுறோம், அதுக்கான காரணம் என்ன? இந்த ஒரு கேள்வி தான் படிச்சுக்கிறேன். இடைவெளி நீடுதல். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கி இல்லை முதலாவது. நான் சொல்ற தலைப்பு சொன்ன விளங்கிச்சா? விளங்குச்சு, விளங்குச்சு. என்ன விளங்கிச்சு? இப்ப நீங்க சொன்னது விளங்கிச்சா சார்? என்ன விளங்கிச்சு அதை சொல்லுங்க. நீ சொன்னீங்க குர்ஆன் இடைவெளி. ஓதும் போது ஆ, ஓ இடை இந்த அத இடைவெளி இந்த குர்ஆன் ஓதும் போது உம் நீங்க எங்களோட இல்ல அதான் கேஸ். நீங்க உங்களோட யோசனை ஆக்கிக்கிறீங்க இடைவெளி, இடைவெளி மூச்சு அந்த இதெல்லாம் அடிக்கிறீங்க. நான் கேட்கறது உங்கள்கிட்ட தலைப்பு. ஏன்னால் நீங்க சொல்றதெல்லாம் உதாரணத்துக்கு உம் சாப்பாடு என்னன்னு கேட்டா சோறு கறி மீன் முட்டைன்னு கீழே சொல்லுவீங்களே. நீ திருப்பி திருப்பி சோறு மீன் முட்டை தான் சாப்பிடுவீங்க. சாப்பாடு என்ன 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 தின்னா சோறு சாப்பாடை சாப்பிட்டேங்கிறத நீ ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை.
சோறு அது அது கீழே. வசனத்தை தடுமாற்றம் இல்லாம வசனத்தை ஓதி கொண்டு போறது. அப்படி இல்லை, நான் போட்டேன் என்ன கேட்டேன், தலைப்பில் சென்று நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க பாப்போம். சொன்னீங்களே எனக்கு விளங்கிச்சு என்ன சொன்னீங்க, நான் இப்போ அதே சென்று அனுப்பேன். வசம் எடுத்தாடு இந்த வசனத்தை முந்தப்படாது, அதான் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இப்ப நான் சொன்னனே உண்டு, என்ன சொன்னேன், நீ எனக்கு விளங்குச்சு. இப்ப நீங்க சொன்னது விளங்கிச்சுன்னு சொன்னீங்க தானே, நான் என்ன சொன்னேன்? சொல்லிக்கலாம் எனக்கு அசரத் எப்படி சொல்றேன்றது சொல்லிக்கலாம். நீங்க அதைத்தான் சொல்ல, நீங்க எங்களோட இல்ல, சப்ஜெக்ட்ல இல்ல, நீங்க உங்களோட விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க. இல்லாமல் நான் வரும்போது சொன்னேன்னா பொருவான தடுமாத்தம் இல்லாம ஓதுறது எப்படி? சிம்பிள். குர்ஆனை திக்கி கொண்டு ஓதுறதுக்கான காரணங்கள் என்ன? குர்ஆனை தடுமாற்றம் இல்லாமல் ஓதுவது எப்படி? எப்படி அல்லது திக்கி கொண்டு இல்ல திக்கி கொண்டு ஓதுவது, திக்கி கொண்டு போகாம ஓதுறது. திக்கி கொண்டு ஓதுறதுக்கு என்ன காரணம்? எங்கிட்ட நீங்க இடையில போயிட்டு திக்கி முட்டி மோதி கொண்டு ஓதுறதுக்கான காரணம் என்ன? இது கீழே எத்தனை இருக்குது முக்கியமாக? அது முட்டி கொண்டு போடுறதுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு முந்தி வாய் போடுறது. நான் கேட்கிறேன், அந்த எங்களோட ஓதல்ல திக்குதல் வாரத்துக்கான காரணங்கள் எத்தனை இது? ஆஹ் 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 எத்தனை இது? அதை சொல்லி தந்தாச்சு. ம் மூன்று. 4 இது. மூன்று இல்ல 4, சாரி, முதலாவது 4. என்னன்னா, கண்கள் ஓதுற ஸ்பீடுக்கு இந்த வாய் போகக்கூடாது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க மாறி மாறி ரெண்டும் சொல்லுங்க வாயும் பாப்போம். ஒரே ஒன்று, கண்ணும் வாயும் ஒரே இடத்துல நிக்க கூடாது. 2, மாஷா அல்லாஹ். வேற? அதாவது வசனத்தின் அடுத்தது ம் இட்- நீங்க அதுல போயிட்டு உங்களோட இடைவெளி. ஆ இடைவெளி ஒன்றும் இல்லப்படாது. 4வது குட், நல்லம்மா. ம், இடைவெளி நீளக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது உம் அப்படி ஐயாக்கன்னு நாங்க ஓதிட்டு போக்கல நான் புதுவுக்கு எங்கட கண் போடுறது. அது என்னது வித்தியாசம் கொண்டு வருது? ஈயாக்க ஒன்று ஓதும் போது கண் நகபுதுவுக்கு அது உதாரணங்கள். கண் நான் கேட்குற நாலு விஷயம் என்ன, ஒன்று நீ முந்தப்படாதுன்னு சொன்ன, அப்போ முந்தப்படாதுன்னு சொல்லுது உதாரணம் சொல்லலைங்க. சொல்றேன், நீ நோட்ஸ் தான் சொன்னீங்க. முந்தப்படாது, இடைவெளி நீளப்படாது, கண்டை ஸ்பீடுக்கு வாய் போகப்படாது, 3 சொல்லிட்டீங்க. அதே மாதிரி என்ன அடுத்தது? நிப்பாட்டுற இடத்துல எந்த அளவு நீட்டுதல் வேண்டும். நல்ல விஷயம். அது வேற தலைப்பு சித்திமா. நீங்க இப்ப சாப்பாடுன்னு கேட்டா, நான் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன், தண்ணி, கூழ், அதுகளை பத்தி சொல்லுங்க. சாப்பாடு தான் சொல்லணும். நீங்க ஒண்ணு ஒண்ணு குழப்ப வேணாம். நீ எல்லாத்தையும் அந்த 3 தலைப்பையும் தனித்தனி எடுத்துக்கணும். இடைவெளி நீளுதல் உண்டும், ஒன்றை ஒன்று கண்ணம் முந்துறதுண்டும், வாய் முந்துறதும், கண் ஓதும் போது வாயும் அதோட போகக்கூடாதுன்றதும், ரெண்டும் ஒரே இடத்துல நிக்கிறது கூடாதுன்றது. அந்த கடைசியா சொன்ன ஒண்ணு வந்து ரெண்டும் ஓ, ஒரே ஒரே இடத்துல இடத்துல நிக்க சந்திச்சு கூடாது. கொள்ற, நிக்கப்படாது. சந்திச்சு கொள்றது. நிக்கிறது சந்திச்சு கொள்றது. இது எல்லாம் தான் எது கீழே வர தலைப்பு. இதனாலும் குர்ஆன் ஓதுறதுக்கு. நல்ல விஷயம். பொதுவான ஒரு தலைப்பா இது. என்ன தலைப்பு கீழே படிச்சீங்க? இல்ல குர்ஆன் ஓதுறதுக்கு இல்ல, ம் இந்த நீங்க வாயில வரலாம் பேசி பேசி பழதான் பிரச்சனை தான். சரி, பிரச்சனை சொல்லுங்க, நான் கேட்டுக்கொள்றேன். சாரி அஸ்டர். அவசரமா சொல்லுங்க, டைம் தான் போகுது. என்ன எது கீழே வர தலைப்பு? இது குர்ஆன் நாலு ஓதுறதுக்கு ஓ இது நாலுக்குமான தலைப்பு என்ன? மீன், முட்டை, இறைச்சி, கோழி, தலைப்பு என்ன? கறி. நாலுக்குமான தலைப்பு என்ன? ரெண்டு ரெண்டு ஒன்று குர்ஆன் முந்தப்பட்டு சொன்னீங்க. குர்ஆன் ஓதுற ஆ குர்ஆன் ஓதுற தலைப்புகள் தான் அது. அதுல ராகம் இப்ப சொல், இல்லாவிட்டால் ஓதாமல் நீங்க எல்லாத்தையும் குழப்ப அதுகள். வேணாம். ராகம் இதுக்குள்ள இல்ல ஐசித்திமா, இது வேற. நான் இப்ப எல்லாத்தையும் குழப்பினா உங்களுக்கு நீட்டுதல் தொடர்பான அதுவும் வேற. அடிப்படைகளா இல்லையே, அது வேற. ஓ, நீங்க எல்லாத்தையும் குழப்புறீங்க இப்ப. ம். அந்த குழப்பத்துல இன்னொரு நீ ஓதலுக்கு வர இயலாது. ஓதலுக்கு போனா
எது எங்க எங்க வரும்னு தெரியாது. வசனத்தின் இறுதியில நீட்டுதல் தொடர்பான அது வேற இன்னொரு தலைப்பு. நீங்க வேற வேற தலைப்புகள்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க இன்னொரு முக்கியமான இந்த வேலை தருவேன். நீங்க ஓர்டருக்கு பார்க்கணும் பேத்துட்டு. முதலாவது தலைப்பு என்ன பார்த்தோம், இரண்டாவது தலைப்பு என்ன பார்த்தோம், மூணாவது தலைப்பு என்ன பார்த்தோம். ஒவ்வொரு தலைப்பு கீழேயும் நான் நோட்ஸ் தர போறேன். நீங்க அப்ப தேட போறீங்க. இது இப்ப நான் சொல்லி தர மாட்டேன். ரைனா? அதை நீங்க சரியா போன இந்த சரியா வீடியோ கவனமா எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ண மாட்டீங்க உங்களோட வீடியோ. அதுல நீங்க போய் தேடுற சிஸ்டத்தை மட்டும் சொல்லி தருவேன். சரி, ம், இது வரைக்கும் நீங்க 3 முக்கியமான தலை படிச்சுக்கிறீங்க. உங்களுடைய ஸ்கிரீனை பாருங்க. ம், ம். முக்கியமான 3 தலைப்புகள், விடயங்கள் போட்டிக்கிற தலைப்புகள். ஆ, ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குதா சார். விளங்குது. முதலாவது தற்போது என்ன படிச்சுக்கிறீங்க? தற்போது முடியுது. வசன வசனத்தின் இறுதியில் வரும் சிக்கல்கள் தொடர்பா சிக்கல். படிச்சுக்கிறீங்க. ஓ, என்னவோ நான் தலைப்பு தான் வசனத்தின் கேட்கணும். இறுதி நல்லா சிக்கல்கள். கேட்டுக்கொள்ளணுமா? வசன இறுதியில் வரும் சிக்கல்கள் என்று தலைப்பை சொன்னா அது கீழே உள்ள ஆ, எல்லாத்தையும் நீங்க மல மல பட் 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 சொல்லி கொண்டு போகணும். வசன இறுதியில வரக்கூடிய சிக்கல்கள்ல இல்லாமலாக்குறதுக்கு 3 முறைகள் இருக்குது. முதலாவது முறை இது, ரெண்டாவது முறை நாங்கள் இப்படி ஓதணும், இன்ன உதாரணம், மூணாவது முறை இப்படி ஓதணும், இதுக்கு இன்ன உதாரணம். முடிஞ்சு. ரெண்டாவது, நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகளை பற்றியும் ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது தலைப்பு. படிச்சோம் படிச்சோம். ஓ, நான் திருப்பி ஓகே. கேட்பேன். அதுக்கு கீழே என்ன வரும்? நீட்டுதல்டா என்ன? மத்து. மத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னெல்லாம்? அடையாளங்கள், எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள், என்னென்ன அடையாளங்கள். அதுக்கு கீழே இன்னொரு தலைப்பு நீங்க என்ன? வசனத்திட கடைசியில நீட்டுதலோடு இக்காமல் தொடர்பான அடிப்படைகள் தலைப்போண்டி அது கீழே என்னைக்கு இது அண்ணா அப்படி சொல்லி கொண்டு போய் இதெல்லாம் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். விளங்குதா? இக்காம எழுதுறதுக்கான வழிமுறைகள் வழிகள். நீங்க தலையை மாத்த வேணாம். நீங்க வழிகள் வழிமுறைகள் என்னத்தை சொன்னா மாட்டிக்கொள்வீங்க. நான் இப்ப சொல்றதுதான் இல்ல அடுத்த சார், class கேட்பேன். திடீர்னு ஓ, வசனம் ஒன்றை திக்காமல் ஓதுவதற்கான வழிகளும் நீக்குதா இல்ல அது மூணாவது. மூணாவது. நீங்க 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 ஓ, முதலாவது நான் சொல்லி தரத்துல கவனமாயிருங்க. சரியா? மூணாவதுல அடுத்த தலைப்புக்கு வருவோம். வசனம் உண்ட திக்காம ஓதுறதுக்கான வழிகள். வசனம் உண்ட தடுமாறி கொண்டு ஓதாம எப்படி ஓதுறன்னு கேட்டா அது கீழே சொன்ன இப்ப 4 பாயிண்ட் சொன்னீங்க இப்ப இன்னைக்கு. அதனாலே சொல்ல ஓ, ஓ. தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றுக்கு கீழேயும் நீங்க ரெடி ஆகணும். இது மூணும் உங்களுக்கு முழுமையான முறையில் படிப்பிக்கப்பட்டீங்க இதுவரை. வசனத்தின் இறுதியில் வரும் சிக்கல்கள் உண்டு அதுக்கிலேயும் அப்படியே வருகுது என்ன இது. நிறைய இருக்குது. எத்தனை இது? 3 மெத்தட் இருக்குது. சொல்லுங்க 3. ஓ, வசனத்துக்குள்ள வர்றது. வசனத்துக்கு கீழே இல்ல, வசனத்திட இறுதியில வசனத்தின் இறுதியில் நிப்பாட்டுற இடத்துல வர. வசனத்தின் இறுதியில். ஓ, சொல்ல பாப்போம், சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் பாப்போம். இது மூணும் வாழ்க்கையில் எங்கேயும் ஓ. மறக்கல. அது மறந்தா ஓதுறது பிரச்சனை. நான் சும்மா ஓஹேன்னு தான் ஓதணும். ஒண்ணு தெரியாம தான் ஓதும். சட்டமா கண் ஓதும் ஓதுறது. போது ஆ இந்த கண் சட்டத்தை ஓதும் போது அதல்ல. இந்த இது. அது எங்க வரும்? நீங்க கண்ணு சொல்ற மெசேஜ் வரப்போ இதுக்குள்ள மூணாவதுக்குள்ள. இது வரைக்கும் நீங்க படிச்ச எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்கும் தூக்கி தூக்கி போடலாம். இப்ப இந்த கண்ணு வாய் மூக்குன்னு சொல்றதெல்லாம் மூணாவதுக்குள்ள வந்துடும். இதுக்குள்ள தான் வரும். நான் கேட்கிறேன் முதலாவது பத்தி. முதலாவது நீங்க டோட்டலா மறந்துட்டீங்க. இது ஆ சாரி சார். விளங்குதா சொல்றது? இது வரைக்கும் நீங்க ஓ, சொன்ன ஓ. எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றுக்கும் தூக்கி 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 போடலாம். நான் சொல்ல என்னென்றால் இந்த மூணையும் வச்சு கொண்டு நீங்க ஒவ்வொன்றா தேடணும். வசனத்துல இறுதியில படிச்ச விஷயங்கள் என்ன? திருப்பியும் சொல்றேன், இதுல மொத்தம் 3 விஷயம் படிச்சுக்கிறீங்க. சரியா? இதுல முக்கியமான 2 தலைப்பு இருக்குது. ஒன்று மத்தினுடைய அடிப்படைகள் தலைப்பு ஒன்றிக்குது. வசன இறுதியில ஓ, நீட்டு அடிப்படை தலைப்பு ஒன்றிக்குது. முக்கியமாக 2 தலைப்புகளை நீங்க இதுல விளங்கப்படுத்தணும். இது கீழே மொத்தம் 4 இருக்குது. இவ்வளவு படிச்சுக்கிறது. இது வரைக்கும் படிச்சது இவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டி? 3, 2, 4. இதை நாங்க அந்தந்த தலைப்போட ஞாபகம் வச்சு கொண்டோம் என்றால் நீங்க அடுத்த பாடம் ஓதுற பாடத்துக்குள்ள போற நேரம் ஒவ்வொன்று வரும். வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுற நாங்க கேள்வி வரும். அந்த வசனத்துல நீட்டுதல் நிறைய பிரச்சனைகளுக்கும் எல்லா இடத்து எங்க நீட்டணும், எங்க நீட்டப்படாது, எங்க கூட நீட்டணும், எங்க குறை நீட்டணும் என்று எல்லாம் படிச்சுக்கிறோம். அப்ப இந்த நீட்டுதல் தொடர்பான அடிப்படைங்கிற அங்க அந்த கேள்வி வரும். மூணாவது, எங்க சரி ஒரு இடத்துல போயிட்டு திக்கினீங்கடா, நான் அங்கே வச்சு கூட கேட்பேன். இந்த இடத்துல நீங்க ஏன் திக்குனீங்க? ஏன்டா நீங்க படிச்சுக்கிறீங்க. திக்காம ஓதுற எப்படி? அப்ப அந்த திக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க சொல்லணும். என் வாய் முந்திட்டு நான் பார்க்கல, என் கண்ணும் வாயும் அந்த இடத்துல நின்றுட்டு எனக்கு அங்கால போக கிடைக்கல என்று சொல்லி உங்களோட உள்ள மிஸ்டேக்கை நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும்.
நீங்க உங்களோட மிஸ்டேக்கை சொன்னாதான் ஒருவாரம் நீங்க பிழை இல்லாம இன்னொரு இடத்துல போயிட்டு ஓதலும். நாங்க எங்கட சொந்த எங்கட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம உங்களோட சொந்த முயற்சியில நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒருவாரம் திக்காம ஓதலும். அப்ப அந்த இடத்துல நீங்க நாங்க இல்லாத நேரத்துல நீங்க திக்குனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் இப்படின்னு படிச்சேன், வசனம் ஒன்றை திக்காம போது படிச்சுக்கிறேன், ஆனா நான் அந்த இடத்துல திக்குறேன், இதுக்கு என்ற திக்கிறதுக்கு என்னதான் காரணம், என்ன குறைதான் காரணம் என்று நீங்க உங்களை என்ன செய்யலாம், அந்த இடத்துல திருத்தலாம். அல்லது என்ன நடக்கும் என்றால், இந்த மூணா நாலா விஷயம் தெரியாட்டி நீங்க திக்கி கொண்டே ஏன் ஓதுவீங்க. நாங்க இருந்தா அவங்கள திருத்துவோம், இல்லைன்னா அது திக்கல் திக்கல தான் இருக்கும், திருந்தாது. ரைட்? வேங்க சித்தியமா. இது அடுத்த சொல்லுங்க. சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்ட் எங்களுக்கு ரெடி. இப்ப நீங்க இந்த மூணையும் விளங்கப்படுத்தினா தான் அடுத்த சப்ஜெக்ட் நான் போகலாம். இல்லாட்டி இதெல்லாம் ஒண்ணு விளங்க எல்லாம் சூனியமா இருக்குங்க வேலை போறது இப்ப பின்னுக்காலம். போதக்குள்ள வர்றது அது படிச்சதுகள் மனதுக்கு. இப்பயே வரலன்னா ஓதப்புகள் எப்படி வரும்? இப்ப நான் கேட்டதுக்கே வருது இல்லையே. நீங்க பெஸ்ட் இப்ப பாடம் ஓதித்தாங்களே. இப்ப உதாரணம் நான் கேட்கிறேன். இப்ப நான் இப்போ நான் இதெல்லாம் படிப்பிக்கலையா? சும்மா உதாரணத்துக்கு இப்ப இது ஒரு வசனம் மட்டும் கேட்கணும். சரி, இந்த இடத்துல எப்படி ஆ, நிப்பாட்டுன்னு கேட்டா எப்படி நிப்பாட்ட போறீங்க? எத்தனை ரூல்ஸுக்குள்ள வருது? இது எந்த தலைப்பு கீழே வருது? இது அம்மஸ்ஸா இல்ல பல தன்ஹர் அதுலயா? தன்ஹர்ன்றது ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டு, கடை சுக்கூனுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டு அப்படியா? இல்ல சுக்குன் இல்ல இல்ல சுக்குனுக்கு சுக்குன வச்சு நீ பட்டுல சுக்கு இந்த அது பேர் இந்த சின் இத ஹாவ பெரிய ஹாவாக மாத்தி நிப்பாட்டி. அப்ப நீங்க ஹாவை மாத்தீங்களே, தன்ஹருக்கு எங்க ஹாவை மாத்தினீங்க? لا تنهر لا. وأما الساحل فلا تنهر. எங்க விட வரலையே, ஓதத்தான் வந்துச்சு. ஏன் தன்ஹர்னு நிப்பாட்டினீங்க? பொருவம் இப்போ உதாரணத்துக்கு இந்த சொல் வந்து இல்லை, அது இந்த இடத்துல நிப்பாட்ட ஓ போறீங்க, எப்படி நிப்பாட்டுறது? தன் வல பல பலா தன்ஹர் தான் நிப்பாட்டுறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி விளங்கினா உங்களுடைய ஸ்கிரீனை சொல்லுங்களேன் பார்த்து இன்னொரு முறை. சொல்லுங்க. பலா சரி தன்னுகிற ஓகே. சொல் குர்ஆன்ல வந்து இல்ல, நீ நிப்பாட போறீங்க, அதுக்கு முன்னுக்கு சொன்னா எப்படி நிப்பாட்டுறது? பல வந்து இல்லாட்டியா. ம். أما الساحل விளங்கல. وأما وأما الساحل. அதான் பிழை. இல்லைன்னு நிப்பாட்டே இல்லை அது. எங்க சீனி படிச்சீங்களா 10 வச்சு நான் நிப்பாட்டலாம்னு சொல்லி? இல்ல இல்ல. ஆ. وأما الساحل. ஏன் அது? வெரி குட். ஏன் சா இல்லைன்னு நிப்பாட்டணும்? இல்லைன்னு நிப்பாட்டுறது பிழை, இல்லைன்னு ஏன் நிப்பாட்டணும்? இந்த அதுல மதுடைய எழுத்துக்கள் வந்திக்குது. எங்க மதுரை எழுத்து வந்தீங்க? லாம் மதுரை எழுத்தா பார்த்தா நான்? இப்ப எங்க நிப்பாட்டினீங்க? லாமில்ல சாஹில். எந்த எழுத்துல நிப்பாட்டினீங்க? லாம்ல. லாமுக்கு ஏன் சுக்குனை வச்சீங்க? யார் உங்களை சுக்குனுக்கே சொன்னது? எங்க சுக்குனிக்கு 10 தானே? ம், ம். ஆஹா. விளங்கிச்சா சரி இப்ப? சரி. 10 நீ விளங்கி சுக்குன்னு சொல்லு. வச்சு நிப்பாட்டினீங்க, காரணம் கேட்டா ஓ, ஓ. மேலங்கிலையும் பாக்குறீங்க. இதுக்குதான் படிச்சோம். ஆ, ஒரு இடத்துல நிப்பாட்டுற மடிச்சு. கொள்ள எப்படி நாங்க நிப்பாட்டணும். நாங்க நினைக்கிறோம் நிப்பாட்டி கொண்டு போனா பிரச்சனை பேசணும். இப்ப அந்த அமைப்பை ஓ, தான் நான் படிப்பிச்சுக்கிறேன், எப்படி நிப்பாட்டுறேன். சரி சரி. விளங்குதா? சரி சரி சரி. இப்போ ஓ, இப்போ ஓ, இப்போ விளங்குது. இப்போ உங்களுக்கு இப்பதான் சத்தியமா உங்களுக்கு ஓதுறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓத தெரியுது, ஓ, நல்லா எங்களுக்கு விளங்குது. ம். ஆனா நிப்பாட்டுற ஓ, இடங்கள்ல பேத்துட்டு நீங்க திருப்பி குழம்புவீங்க. குழப்பற சொல்லுவீங்க, ஓ, நான் ஓ. இவ்வளவு கிளாஸ் போனேன் படிச்சேன், ஆனா எனக்கு இன்னும் நிப்பாட்ட தெரியல. ஓதுறதே வேலை. ஓதுறது ஓதுறதே வேலை பிரச்சனை இல்ல இல்லை, அப்போ. யாருக்கும் போதிலும். ஆனா நாங்க ஓதி கொண்டு போற பொருள் வேலை. இடங்கள்ல சில சிக்கல்கள் வார இடங்களை நாங்க அடையாளப்படுத்திக்கிறோம் உங்களுக்கு. அந்த அடையாளப்படுத்தி தான் அந்த மூணே மூணு. நீங்க அதுல தான் ட்ரெயின் ஆகணும். அந்த மூணும் கிளியர்ண்டா? இப்ப நான் கேட்ட கேள்வி ம். வைக்கிறேன். சாயில் ஓ. நிப்பாட்டினது சரி, லாமுக்கு சுக்கூன் வச்சு ம், தான் நிப்பாட்டணும். எஸ், நான் சுக்கூன் வச்சு தான் நிப்பாட்டணும். ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும்? நாங்க படிச்சுக்கிறோம், ம், வசனத்துல ம், ஓதி கொண்டு வந்து நிப்பாட்டுற இடத்துல ம், 3 முறைகள் ம். இருக்கிற, இது அதுல 3வது முறை. ஓ, என்ன 3வது முறைன்னு திருப்பி ஆ, கேட்டா சொல்லணும் என்ன? வசனத்துல நிப்பாட்ட போற அந்த எழுத்துக்கு மேல ஃபத்ஹத்துன் வந்து ஃபதஹ் மத்து வந்து ஓ, இல்ல, ஃபதஹ் தைன் வந்து இல்ல, ஓ, அலிஃபும் வந்து இல்ல, சின்னத்தா குண்டுத்தா வந்து இல்லைண்டா கடைசியான எழுத்துக்கு ம். சுக்கூனை வச்சு நிப்பாட்ட இடத்துல சுக்கூனை வச்சு தான் நிப்பாட்டணுமேங்கிறது 3வது முறை. அப்ப நான் என்ன செஞ்சேன்? இல்லைன்னு சுக்கூன் வச்சு நிப்பாட்டினேன். இந்த அறிவோட நீங்க ஓதுனீங்கடா உங்களுக்கு நீங்க ம். வேற லெவல். சரி. அதெல்லாம் ம். எங்களுக்கு சரி. அந்த நாலேஜ் தான் ஓ, உங்களுக்கு தேவை.
அசரத் பாருங்க நீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் வாமசா இல்லன்றதுல அந்த லாமுக்கு பத்தகம் மாதிரி தானே வந்திக்குது. பதாத்துன் எஸ் கேளுங்க. ம். அப்ப அது வந்த இடத்துல எங்களுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டிலும் தானே. அதைத்தான் கேட்கிற நீ திருப்பி திருப்பி கேட்கிறீங்க. சுக்குனை தான் நிப்பாட்டணும் என்றா அதுக்கான காரணம் என்ன? சும்மா நிப்பாட்ட எல்லாவே ஆஹா, சரி 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 அந்த சரி காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்னொரு வசனம் சரி. கொண்டு போறேன். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்ப சொல்லுங்க. ம், இப்ப உதாரணத்துக்கு இதுல நிப்பாட்ட போறீங்க. ம், இந்த இந்த ம். ரெண்டு சொல்லி இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இதுல நிப்பாட்டுறா இப்ப நிப்பாட்டுறது. சிரா சி- சி- சிராத்தல்லதீனன்றதுல இருக்குது. அப்ப அதுல நிப்பாட்டுற இன்னைக்கு எப்படி? நூலுக்கு சிராத்தல்லதீன் ஆ அப்படி ஏன் நிப்பாட்டேலுமா? நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படி? அன்னொன்னுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டேலும்னா அதுக்காக. ஆ அப்படி இயலாது, அப்படி இயலாது, அப்படி இயலாது. அது பெல, அதான் பெல. நூனுக்கு சுக்குனு நிப்பாட்டினா அப்ப பாக்கு சுக்குனு நிப்பாட்டல அது அப்படியா? அப்படி இயலாவே. சூன் ம். ஆ, வச்சு ரைட் சுக்குனு ரைட் வச்சு ரைட். ரெண்டு நிப்பாட்டி. ஒரே மாதிரி தான் நிக்குது வசனங்கள். சரியா சார்? எனக்கு இப்ப விளங்கிச்சு. ரெண்டு வசனம் அதே மாதிரி தான் நிக்குது. ஆ அதே ம், மாதிரி ம், தான். அப்ப ஏன் நீங்க சுக்குனு வச்சு நிப்பாட்டீங்கன்னா அது காரணம் என்ன? நாங்க படிச்சிக்கிறோம். ம். 3வது முறையில வருது இது. அந்த இடத்துல நாங்க ஓ, சுக்குனு வைத்து தான் ஓ, நிப்பாட்டணும். ஓ, ஓ. விளங்குதா? ஓ, அவசர ஆ சிரா இப்ப சிராத் அல்லதீன அல்லதீன. எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? ஆ, ஏதா ஹஸ்ரத்? அல்லதீன் என்று தீன எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டினீங்க? சிராத்தல்லதீ சிராத்தல்லதீன். எத்தனை செகண்ட் ஒரு நீட்டினீங்க? கை விரல மூடி திறக்கிற நேரம். அது பெல. ஏன் பெல? ஆ, மத்த பத்தி நீங்க படிச்சிக்கிறீங்க. இங்க அந்த மத்திர விஷயத்தை பார்க்கணும். ரைட். ஓ, 2 செகண்ட் 2 செகண்ட். ஏன் 2 செகண்ட்? அடுத்த கேள்வி. கேள்வி வரும். ஏன்னு பதில் ம். சொல்லணும். ஓ, ஓ. ஏன் ரெண்டு எனக்கு செகண்ட்? மத்தொண்டுக்கு அது பெலையே. மத்தொன்னு தான் 2 செகண்ட் நீட்டி மத் அது என்ன மதி? இல்ல மல்லதி அதுல. எதை நீட்டுறீங்க? எந்த எழுத்துல நீட்டுறீங்க? யாவ் இல்ல இந்த யாவ. யாவ நீட்டல நீங்க. நீங்க நீட்டுறீங்க தால தான். சிரா ரீ ஈ என்ன நீட்டுறீங்க? ரீ தால தான் நீட்டுறீங்க. சிராத்தல்லதீன். ஆ ಯಾವ್ದು ಸಿರಾತಲ್ಲದೀಂದ ಯಾವ್ದು ದಾಲತ್ ಯಾವ ತಾನೇ ನೀಟ್ಟಿರೇನ್? யாவ நீட்டுனா ஈ அண்டே போகணும். நீங்க ரீ என்ன நீட்டுறீங்க. ಈ அது யாதானே ஈ சிராத்தல்லதீன். ஜீன் ஜீனா ஈனா ஓ, சிராத்தல்ல ஈன் ஜீன் எது சரி? ஈன் ஈன் ஈனடா பெரிய யாதானே சிஸ்டர். என்ன பெரிய பெரிய ஈ இது? ஈ ஈ அல்ல ஏசரத் ஜீ தான். அப்ப தால் உச்சரிக்கிறல்ல அப்படியா? சிராத்தல்ல இல்ல சிராத்தல்லதீன். ஆ அப்ப இதை நீட்டுறீங்க. ஓ, தால ஆ தால தான் நீட்டிக்கிறேன். ஆ இந்த தாளைத்தான் 2 செகண்ட் நீட்டணும்டா. ஏன் 2 செகண்ட் ஓ, நீட்டணும்? இதை நீங்க படிச்சுக்கிறீங்க. எங்க படிச்சீங்க? தலைப்பு என்ன? அது தலைப்பு ஞாபகம் பண்ணா உங்களுக்கு இப்ப ம், நீங்க விஷயத்தை சொல்லுவீங்க. என்ன தலைப்பு? வசனத்துல நிப்பாட்ட இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்பு ஞாபகம் பண்ணா நாங்க தாளை ஓ, நீட்டணும். ஏன் நீட்டணும்னா தாளுக்கு பின்னால மதுண்டு எழுத்து யா வந்திக்குது. அதுக்கு போற வந்திக்கிற நூறு நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டுறோம். சுக்குன் வச்சு நிப்பாட்ட ஓ, எழுத்துக்கு நல்ல சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்கு. எனவே அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுவோம். என்ன நீங்க டக்குன்னு ஓ. சொல்லிடுவீங்க சரி படிச்சிருந்தால். சரி சரி சரி. அல்லது செய்வீங்கன்னா அது சும்மா நீட்டும் 2 செகண்ட் இல்ல 4 செகண்ட் நீட்டணும் வாய்க்கு வர விடைய சொல்லி கொண்டு போகும். அது போல விளங்குதா பிரச்சனை? சரி. விளங்குதா சார்? இது விளங்குது விளங்குது. மூணையும் இதான் தலைப்பு. நான் ம், திருப்பி தலைப்பு இது மூணு தான். இது மூணையும் நீங்க போயிட்டு கவனமா ரெடி ஆகிக்கோங்க. எந்த இடத்துல யார் கேட்டாலும் தெளிவான முறையில் என்ன தலைப்புக்கு எல்லாம் படிச்சோம் இதான் விஷயம் என்று சொல்லி தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்கு ரெடி என்றால் நான் ஓய் தர ரெடி. ஏன்னா நீங்க சரி ஓதுறது சரி பிரச்சனை இல்லை. சரி. உங்களுக்கு உங்களோட நான் அவதானித்த வகையில் ஓதல் பிரச்சனை இல்லை. அந்த ஓதுற இடத்துல போயிட்டு அந்த ஓ, ஓ, அந்த அறிவோட ஓதுதான் பிரச்சனை. ஓ, 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 அந்த ஓ. அறிவு அந்த சும்மா அறிவு ஓதிட்டு முக்கியமே. சும்மா போறது ஓதல இல்லைன்னு. ஒரு ஓ, ஒரு ஓ. இடத்துல நிப்பாட்டுண்டா அறிவு. அதுக்குன்னு ஒரு ஒரு அறிவு உண்டு ஈக்கிறே அந்த அதில் நான் போகணுமே. இப்ப நான் குர்ஆன் ஓதுற நேரங்கள்ல மசரத் நான் ஆ, எனக்கு பிள்ளையோ சரியோ நான் டெய்லி தெரியாது. குர்ஆன் ஓதி வாரேன். ஓ, ஆ எப்படி இப்ப நீங்க அப்படி டெய்லி செல்ல ஒரு இயலாது. டெய்லி. இப்ப நீங்க அப்படி ஓ, செல்ல இயலாது. ஏலாது. சரியோ பிழையோன்னு செல்ல ஏ, இயலாது. ஏ. அந்த மூளையெல்லாம் ஓ, தெரியும் இப்ப. ஓ, ஓ. இது மூணுக்குள்ள இப்ப எங்க எனக்கு பிழை தெரியும் விட்டீங்கடா அது ஓதுறது பெரிய நான் பிரச்சனை. தெரிஞ்சுட்டு ஓ, தெரிஞ்சுட்டு ஓதுறது பாவம் தான். எப்படி அதான் சொல்லணும் மசரத் இப்ப நாங்க அதுக்காக ஓதும்போது. வேண்டிதான் ஓ, உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 20 20 கிளாஸுக்கு மேல ஓலோ கிளாஸ் இது கொண்டும் இந்த மூணுக்குள்ள சுத்தி சுத்தி உங்களை கேள்வி கேட்டு உங்களை ஓ, உறுதிப்படுத்துறதுக்கு ஓ, காரணம் உங்களை குழப்பறதுக்கு அல்ல. நீங்க இந்த விஷயங்கள அறிவோட தான் ஓ. ஓதணுங்கிறது.
நான் எப்படியும் 2 நாளைக்குள்ளுக்கு ஒரு ஜூஸை முடிக்கிறேன். அது நான் முடிச்சிடத்துல இப்ப எனக்கு அர்த்தம் தெரியாம முடிக்கிறதுல வேலையும் இல்லைண்ணா. அர்த்தம்னு சொல்ற சித்தியுமா நீங்க குருவோட கருத்தை விளங்கி ஓதுறதுலாம் ரெண்டாவது விஷயம். நாங்க ஓதுற கருத்து அந்த விளங்காது. ஓ, ஓதலுக்கு ஒரு அர்த்தம் கருத்து விளங்க. உண்டிக்கிறேன். அர்த்தம்டா கருத்து தானே அசரத். ஓ நான் ம், ம். எங்கட ஓதுற ஓதலுக்கு ஒரு அர்த்தம் உண்டிக்கிறேன். ஓதுற ஓதல் சரியான்னு பார்க்கணுமே. கருத்து படிச்சு விளங்கி தெளிவு பெறதுல ரெண்டாவது விஷயம். ஓதுற எனக்கு ஓதல் இப்ப அமைப்பு சரியா கவலை இருக்கு. ஆயிடுது. எனக்கு தெரியாம தானே இவ்வளவு நான் மோதுறேன்ற கவலை எனக்கு இருக்குது இன்னும் அப்ப மனசுல. அப்ப நாங்க அந்த ஓதுற ஓதல சரி பண்ணி கொள்றதுக்கான ம், அடிப்படை தான் இது மூணு. ம், ம். சரியா? இப்ப நான் நீங்க அதுக்காகத்தான் இந்த வயசுல 5 மாசம் இந்த வயசுலயும் நான் அதுக்குத்தான் எனக்கு சரியா ஓதணும்ன்ற ஒரு எஸ் ஆசையோன்றதுக்கு நான் ஓதுறேன். சித்தியமா அந்த 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 ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க மிச்சமே சின்ன செய்ய வேண்டிய சின்ன வழி இது மூணு தான். இதை மூணையும் பாருங்க. ஓ, ஹம்தாட்ட சொல்லி சரி ஓகே, ஓகே. ஒவ்வொரு தலைப்பையும் எனக்கு தனித்தனியா ம். சொல்லித்தான்னு சொல்லி வீடியோ கேட்டு ஒவ்வொரு தலைப்பு கீழே பாருங்க. நீங்க இன்னொரு தலைப்பு கொண்டு அதுக்குள்ள யோசனை பூத்த வேணும். இப்ப நாங்க ஆ, ரைட். வசனத்துல இறுதியில வரக்கூடிய இது சில நான் காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த நோட்ஸுகளை குழப்பி எழுதிக்கிற போல அதுதான் அது. ஓ கொஞ்சம் ஹம்தாட்ட சொல்லி நீங்க எழுத தேவையில்ல. நாங்க ஒவ்வொரு தலைப்பை தான் படிச்சுக்கிறோம் கிளாஸ்ல. நான் ஓ, ஒவ்வொரு ஓ, தலைப்பாக ஓ, தான் ஓ. டெஸ்ட் படிப்பு வைப்பேன். அதுக்கு பின் நான் அவங்கள்ட்ட கேள்வி வைப்பேன். படிப்பிக்கிறத கவனமா நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் நீங்க கேள்வி பார்க்கலாம் இது. சரி உஸ்தாத் இப்படி சரி இப்படி கேள்வி கேட்கிறாரு. இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு அடிப்படையிலும் பல நீங்க படித்த தரத்துல இந்த ஒவ்வொரு முறையும் நீங்க போடுறீங்களே இதுகள் அதுல தலையங்க மேலுள்ள தானே ஒவ்வொரு ஓ தலைவர் இந்த நான் அதுக்கு உங்களோட கீழே தானே ஸ்கிரீன்ல நாங்க வந்து படிச்சு வாடுறது. ஓ ஸ்கிரீன்ல இருந்து வைக்கிற மூணு தலைப்பு ஓ, வசனத்தில் ஓ. இறுதியில் வரக்கூடிய பிரச்சனை நீட்கள் இப்ப தொடர்பு தற்போது அடிப்படையில். கற்றுள்ள விடயங்கள்னு போட்டிருங்க. ஓ தற்போது கற்றுள்ள விடயங்கள். விடயங்கள் இந்த இதுல விடயங்கள் தலைப்பு. அதுல கீழுள்ள மூணு இந்த தலைப்பு. விடயங்களுக்கு தலைப்புகள் கட்டுள்ள விடயங்கள்ல தலைப்புகள். இது மூணு தலைப்பு படிச்சுக்கிறீங்க. ஓ, ஓ, இல்லைங்களா? ஓ, ஓ. சரி ம். அசரத், நான் தேடி சரி பாக்குறேன் இன்ஷால்லா ஜசாக். கட்டாயம் பார்த்து ரெடி இந்த ஆகுங்க அசரத் ஓ உங்களுக்கு நான் அசரத் உங்களுக்கு நான் அன்றைக்கு நீங்க சாரி நான் உங்களுக்கு கால் எடுத்த பீப்புள்ஸ் எங்கடது பேங்க் போன் வேலை தான் கேட்க செய்யாது அசரத். அம்மா என்றால் எங்கடது வந்து எல்லாமே நெட்லாம் அந்த லெப்ட்லாம் கனெக்ட் பண்ணிக்கிற மிஷின்ல எங்கட நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்குள்ள அக்கௌண்ட் இது பேங்க் அவர் வேலை ஒன்று அக்கௌண்ட். செய்யலாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு செல்லை மறந்துட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை இன்ஷால்லா. தெரியாம நான் சரி உடனே சரி போடுறதுக்கு நைட்லயே போடத்தான் அந்த இந்த பேங்க்குக்கு தான் கேட்கறது தான் நீங்க எடுத்தேன். மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க அவங்க ரிப்ளை தருவாங்க இன்ஷால்லா. நான் சரி ரிப்ளை தரேன் பிரச்சனை இல்லை அவங்க பிஸி என்றால். ஓ, எனக்குப்பா வீட்டுல இருந்த போட்டுறேன் தானே பேங்க்கு போ தேவையில்லையே. ஓ ஓ நான் இன்ஷால்லா அதுக்கு சொல்லிக்கிறேன் இன்ஷால்லா ஏற்பாடு செய்து தருவாங்க நான் சொல்றேன். பிஓசி தானே. சரியா? நல்ல பியோசிட சரி ஓகே இன்ஷால்லா மத்ததுல நல்ல அந்நியன் தானே பெய்த்து போ. 200 கொடுக்கணும். இந்த கட்டுகஸ்தோட்டைக்கு போகணும். டூ ஆமாம். ஹண்ட்ரட்ல ஒரு 500. அப்ப அதான் சும்மா அநியாயம் தானே அது சல்லி கொடுத்து போட்டு அங்க போயிட்டு போட்டுட்டு வர்றது. ம். மடவளையில அந்த பேங்க் இல்ல. சரி சரி இன்ஷால்லா ரெடி ஆயிட்டு வாங்களா. ஓகே, நல்ல நல்ல நல்ல